ஓம் சாந்தி. 16/10/2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, தாய்மார்களை பற்றி சிவபாபா என்ன கூறுகின்றார்? வந்தே மாதம் சொல்லியிருக்காரு. பாபா சொல்றாரு, தாய்மார்கள் தான் சொர்க்கத்தின் வாசல். தாய்மார்கள் தான் சொர்க்கத்தின் வாசல், சக்தி சேனைகள் என்று சிவபாபா கூறுகின்றார். இன்னைக்கு நிறைய தாய்மார்களை பற்றி பாபா என்ன பண்ணிட்டாரு? மகிமை பண்ணிட்டார். வந்தே மாத்திரம் சொல்லலாம். எவ்வளோ ஒரு புகழ், ஞான கலசம் தாய்மார்கள் மீது தான் இருக்கு. ரெண்டாவது கேள்வி, பறக்கும் கலைக்கான ஆதாரம் என்ன? ஞான யோகத்தின் கூடவே ஒவ்வொரு நேரத்தையும், ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு நாளையும் புதுமையாக உற்சாகமாக மாற்றுவர்கள். பாபா சொல்றார், ஞான யோகத்தின் கூடவே ஒவ்வொரு நேரத்தையும், ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு நாளையும் புதுமையாக உற்சாகமாக மாற்றுங்கள். இதுதான் பறக்கும் கலைக்கான ஆதாரமாகும். மூன்றாவது கேள்வி, யார் உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள்? விஸ்வ கல்யாணக்காரி யார்? சிவபாபாவா? அப்ப நீங்க கிடையாதா? யார் உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள்? யார் பணிவு தன்மையுடன் கலைப்பற்று சதா சுடர்விட்டு எரியக்கூடிய ஜோதியாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள். யார் பணிவு தன்மையுடன் கலைப்பற்று சதா சுடர்விட்டு எரியக்கூடிய ஜோதியாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள். நாலாவது கேள்வி, உயர்ந்த ஆத்மாக்களின் அடையாளம் என்ன? பாபா ஒரு பொழுதும் குழப்பத்தில் வரமாட்டார்கள். உயர்ந்த ஆத்மாக்களுடைய அடையாளத்தை நோட் பண்ணிக்கங்க. அவர்கள் ஒரு பொழுதும் குழப்பத்தில் வரமாட்டார்கள். சின்ன சின்ன விஷயங்களில் சோர்ந்து போய் நின்றுவிட மாட்டார்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல களைப்படைந்து நின்றுவிட மாட்டார்கள். fill in the blanks. ஞானத்தின் சுகம் டேஷ் தொடரும். ஞானத்தின் சுகம் 21 பிறவிகளுக்கு தொடரும். ரெண்டாவது, சத்தியுகத்தின் டேஷ் சுகம் தரும். சத்தியுகத்தில் ஒவ்வொரு பொருளும் சுகம் தரும். கலியுகத்தில் ஒவ்வொரு பொருளும் துக்கம் கொடுக்கும். மூன்றாவது, டேஷ் விட்டு தந்தையாக என்னை நினைவு செய்தால் நினைவின் டேஷ் மூலம் விகர்மங்கள் விநாசமாகும். தேக அகங்காரத்தை விட்டு தந்தையாக என்னை நினைவு செய்தால் நினைவின் மூலம், பாபா சொல்றாரு, தேக அகங்காரத்தை விட்டு தந்தையாகிய என்னை மட்டும் நினைவு செய்தால் நினைவில் யோக அக்னி மூலம் விகர்மங்கள் விநாசமாகும். நான்காவது, என் ஒருவனோடு புத்தி யோகத்தை இணைப்பதால் தான் டேஷ் ஆகும். என் ஒருவனோடு புத்தி யோகத்தை இணைப்பதால் தான் அந்துமதி சோகதி ஆகும். அந்துமதி சோகதினா கடைசி நேரத்தில் நல்ல ஒரு கதி ஏற்படும்.
அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.